ஜெகதீஷை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சிடும். அப்படி ஒரு கேரக்டர். நீங்கள் ஜெகதீஷை இவர் எனக்கு பிடிக்காதுங்க, இவர் வந்து ஒரு தெனாவட்டான ஆளுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவரோட பழகுனாலும் சொல்ல மாட்டாங்க, பழகாத நிலையிலும் சொல்ல மாட்டாங்க. அவர் ஒரு ப்ளசண்ட்டான கேரக்டர். அந்த அடிப்படையில் விஜய்க்கு வந்து அவரை பிடிச்சி போச்சு. இதுதான் நடந்தது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட யாரும் வந்து இப்போ அந்த இன்கம் டேக்ஸுக்கு போட்டு கொடுக்குற அளவுக்கு அப்போ யாருமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் இருந்தது ராமுன்னு ஒரு மேனேஜர் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அந்த ஐடி ரைடு வரும்போது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதே அந்த ராமு தான். அந்த ராமு வீட்டில் போய் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா விஜயனுடைய வேலையே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். விஜயின் மேனேஜருங்கிற வேலையே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னா பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஐடியால் அவர் டார்ச்சர் அடைஞ்சாருன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ராமு ஐடி டிபார்ட்மெண்ட்ல விஜய் பற்றி போட்டு கொடுப்பாரா? ஏன்னா பாதிக்கப்பட்டதே அவர் தான். அதனால இவர் சொல்றது வந்து ஒரு அப்பட்டமான பொய். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.